மாறன் வீடியோ சீரியலில் ஏப்ரல் 1க்கான செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். கண்மணி கன்சீவாக இருக்கிறத தெரிஞ்சு டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. கவனமாக இருக்கணுமா, எந்த வெயிட்டான பொருளையும் தூக்கக்கூடாது, அப்படி ஏதாச்சும் பண்ணினா உன்னோட கரு கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாமியாருமே சொல்லியிருப்பாங்க, நீ குளத்துல இறங்கக்கூடாது, அப்படி இறங்குனீன்னா கரு கலைஞ்சிரும் அப்படின்னு. இதெல்லாம் நினச்சிக்கிட்டு கண்மணி பரிகாரம் பண்ணுறதுக்காக குளத்துக்குள்ளே இறங்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கண்மணியோட குடும்பத்தில் உள்ளவங்களும், ராகவோட குடும்பத்தில் உள்ளவங்களும் எல்லாருமே அங்கே இருக்காங்க. கண்மணி குளத்துக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் வருது. அந்த சாமியார் சொன்னது தான் மனசில் வருது. அவர் பார்த்தீங்கன்னா, குளத்துக்குள்ளே நீ இறங்குனீன்னா ஒரு உயிர் மட்டும் இல்லை, 2 உயிரும் இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது அவங்க மனசுக்குள்ளே மைண்டில் வருது. குளத்துல இறங்கி கண்மணி தண்ணி தூக்கின உடனே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ராகவா, வீரா எல்லாருமே சேர்ந்து கண்மணியை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ அங்கே இருக்க ஒரு ஐயர் சொல்கிறாரு, இங்கே பக்கத்தில் மருத்துவ வச்சிருக்காங்க, நான் போய் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்புறமா மருத்துவச்சி அம்மா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனே கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க அங்கே நடந்தது எல்லாம். அதை கேட்டுட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, சாதாரண மயக்கமாக தான் இருக்கும், நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்ட்டு கையை பிடிச்சி பார்க்குறாங்க. கையை பிடிக்கிற நேரத்தில் டக்குன்னு கண்மணி கண் முழிச்சிடுறாங்க. அதை பார்த்ததோட அந்த மருத்துவச்சி அம்மா சொல்கிறாங்க, இந்த தான் கண் முழிச்சிருச்சா, இது சாதாரண மயக்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவச்சி அம்மா அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அப்போ அந்த ஐயர் சொல்கிறாங்க, இந்த பொண்ணால் அந்த பரிகாரம் பண்ண முடியுமா என்னன்னு தெரியலையே, ஆரம்பத்திலே தடங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவா சொல்கிறாங்க, கண்மணி இப்படி தான்ப்பா, நான் ஒரு டைம் வீட்டுக்கு பார்க்க போனேன், அப்பயும் இப்படி தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, அப்போ நான் தான் அவளை பிடிச்சி காப்பாற்றினேன் அப்படின்னு சொன்னதோட வீரா சொல்கிறாங்க, இது எங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னு. அதை கேட்டதோட அங்கே இருந்தவங்க எல்லாருமே ஷாக்காயிடுறாங்க. அப்போ கோவத்தோட வள்ளி கண்மணியை பார்த்து கேட்குறாங்க, உன்னால் பரிகாரம் செய்ய முடியுமா முடியாது அப்படின்னு. அதுக்கு வள்ளியோட அண்ணன் பேசுகிறாங்க, அவளுக்கு தான் உடம்பு சரியில்லையில, அவளை விட்டுறேன் அப்படின்னு. அதுக்கு வள்ளி சொல்கிறாங்க, இவன் மட்டும் இந்த பரிகாரத்தை பண்ணலைன்னா நான் அந்த கல்யாணத்தையே நிறுத்திடுவேன், இதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு கோவத்தோட சொல்கிறாங்க. அப்போ டக்குன்னு வீரா சொல்கிறாங்க, அக்காவுக்கு பதிலாக நான் பரிகாரம் செய்வேன் அப்படின்னு. அதை கேட்டுட்டு வள்ளி ரொம்பவே கோவப்பட்டுறாங்க. உன் அக்காவுக்கு தான் கல்யாணம், உன் அக்காவுக்கு பதிலாக நீ பரிகாரம் பண்ணுறியா அப்படின்னு வள்ளி கடுமையாக கோவப்படுறாங்க அந்த இடத்துல. அதை கேட்டுட்டு வீரா சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு எனக்காவது உடம்பு முடியலன்னா எங்கள் அம்மாவுக்கு பதிலாக வேண்டுதலை நான் தான் நிறைவேற்றுவேன், அதுக்காக தான் அக்காவுக்கு பதிலாக நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வள்ளி ரொம்பவே பிடிக்கிறாங்க. உங்கள் அக்கா மட்டும் செய்யலைன்னா நான் அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன், வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கோவத்தோடு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, மாறா சாமி வந்த மாதிரி நடிக்கிறாங்க. அதை அவங்க அத்தை வள்ளி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்டா அப்படி நடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா கண்மணிக்கு பதிலாக வீரா அந்த பரிகாரத்தை பண்ணலாமா அப்படின்னு கோயிலில் பூ போட்டு பார்க்குறாங்க. பூ போட்டு பார்த்ததில் வீராவே அந்த பரிகாரத்தை பண்ணலாம்னு சாமி உத்தரவு கொடுத்துருது. அதை நினச்சதோட எல்லாருமே அங்கே இருக்கவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனால் வள்ளி மட்டும் கோவத்தோடயே இருக்காங்க. அப்புறமா அங்கே இருக்க பூசாரி சொல்கிறாங்க, நேரம் ஆகிட்டே இருக்குது, நீங்கள் பரிகாரத்தை ஆரம்பிங்க, இல்லைனா நல்ல நேரம் போயிடும் அப்படின்னு சொன்னதோட பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கோயில் குளத்தில் போய்த்து 108 குடம் எடுத்தாந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாறா அதை நானே என்றேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நானே என்றேன்னு வள்ளி சொல்கிறாங்க. வீரா வள்ளி போக சொல்கிறாங்க. வீரா போய்த்து குடத்துல தண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொரு குடமாக சாமிக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வள்ளி வீரா எத்தனை குடம் ஊற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை மாறா குழப்பி விட்டுறாங்க. டக்குன்னு மாறா சொல்கிறாங்க, 36 குடம் ஊற்றிருக்குதுன்னு. அதுக்கு வள்ளி சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லைடா, 24 குடம் தான் ஊற்றிருக்கா அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீராவுக்குமே ஒரு வழியாக மயக்கம் வந்துடுது. அதோட இன்றைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.